முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைந்தவுடன் சென்னை மட்டுமல்லாமல் நகரின் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு பணிகள் மும்மரப்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த காவல்துறைக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பதவியேற்ற அடுத்த நாளே காவல்துறையின் உயர் அதிகாரிகளை அழைத்து காவல்துறையில் எந்தவிதமான குறுக்கீடுகளும் தலையீடுகளும் இருக்கக்கூடாது என்பதை கடுமையாக எச்சரித்து கூறிய முதலமைச்சர் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட தனது அரசு முழு ஒத்துழைப்பை நல்கும் என்றும் அவர்களுக்கு தனது நம்பிக்கையை ஊட்டியதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை சுதந்திரமாய் செயல்பட தனது அதிகாரத்தையும் வழங்கியிருக்கிறார். இதனால் காவல்துறை அதிகாரிகள் கடந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியின் காலங்களில் கைகட்டப்பட்டிருந்த நிலைகள் தற்போது கை அவிழ்த்துவிடப்பட்டிருப்பதாக உணர்ந்ததோடு களப்பணியில் ரவுடிகளின் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் துணிச்சலோடு புறப்பட்டனர் காவல்துறை அதிகாரிகள். சென்னையில் ரவுடிகளின் சாம்ராஜ்யத்தை அடக்குவதற்கும் போதையில்லா கலாச்சாரத்தை உருவாக்கும் விதமாக போலீஸ் சிறப்பு படைகளை களமிறக்கியுள்ளது. ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் வைத்து அதற்கான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது அதிரடி களவேட்டையில் களமிறங்கியுள்ளது காவல்துறையின் நடவடிக்கைகள். சென்னை மணிமங்கலம் பகுதியில் கானா பாடகர்களை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சர்ச்சையின் உச்சகட்ட செய்திகள் ஊடகங்களில் உலா வருவதற்கு முன்பாக உடனடியாக களமிறங்கிய காவல்துறை சென்னையின் பல்வேறு முக்கிய சரகங்களில் அதிரடி வேட்டையை அரங்கேற்றியது. ஏற்கனவே குற்ற பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகளின் விவரங்களை அறிந்ததோடு ஏற்கனவே பல வழக்குகளில் நிலுவையில் உள்ள குற்றவாளிகள் யார், அவர்கள் எத்தனை வழக்குகள் அவர்கள் மீது உள்ளது, என்ன மாதிரியான வழக்குகளில் அவர்கள் இன்னும் தலைமறைவாக சுற்றித் திரிகிறார்கள் என்பதான பட்டியல்களை இரவோடு இரவாக எடுத்து அதிரடி வேட்டை நடத்தி சென்னையின் பல்வேறு சரகங்களில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டோரை ஒரே பிடியாக பிடித்து மடக்கி சிறையில் அடைத்திருக்கிறது காவல்துறையின் அதிரடி வேட்டை. இந்த அதிரடி வேட்டைக்கு காவல்துறை இதற்கு வைத்திருக்கும் பெயர் ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன். இந்த ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷனில் ஒவ்வொரு சரகத்திலும் குறிப்பாக வடசென்னை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட பழைய குற்றவாளிகளை இரவோடு இரவாக அலக்காக தூக்கி சிறையில் அடைத்திருந்ததோடு டி நகர் சரகத்தில் 20க்கும் மேற்பட்டோர், புளியந்தோப்பு சரகத்தில் ஏறக்குறைய 20 ரவுடிகள், தியாகராய நகரில் 18 ரவுடிகள், மயிலாப்பூர் சரகத்தில் 12 ரவுடிகள், அடையார் சரகத்தில் 16 ரவுடிகள், அண்ணாநகர் சரகத்தில் 10 ரவுடிகள் என பட்டியலிட்டு அலக்காக இரவு நேரத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் சைலண்டாக தன் ஆபரேஷத்தை அரங்கேறியிருக்கிறது இந்த ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் அதிரடி போலீசார். மேலும் சரித்திர பதிவோடு குற்றவாளிகள், போதைப் பொருட்களை விற்பனை செய்யும், கட்ட பஞ்சாயத்து, சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் கயவர்களின் பட்டியல்களை தேடும் பணிகளிலும் இந்த ஆபரேஷன் டீம் சிறப்பாக களமிறங்கியுள்ளது. இதனால் பிரபல ரவுடிகள் அவர்களின் சாம்ராஜ்யங்கள் ஆடிப்போய்விடும் என்ற அச்சத்தில் நகரை விட்டு புறந்தள்ளி போகலாமா என்ற புறப்பாட்டுக்கான பயணங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை நகரில் சிம்மசொப்பனமாய் விளங்கிக் கொண்டிருந்த பிரபல ரவுடிகளின் கூடாரங்கள் கடந்த கால ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளாமல் இருந்ததன் காரணமாக மீண்டும் புற்றிசல் போல் பரவத் தொடங்கிய நிலையில் காவல்துறையின் இந்த அதிரடி வேட்டை உள்ளபடியே பொதுமக்கள் மத்தியில் நிம்மதி மூச்சுவிட தொடங்கியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அமைதி பூங்காவும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதிலும் காவலர்களுக்கு முழு உரிமையை வழங்கியிருக்கும் தமிழக முதலமைச்சர் காவல்துறையில் எந்தவிதமான தலையீடும் குறுக்கீடும் இல்லாமல் காவலர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் தங்களுக்கு இடையூறாக வருகிறவர் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தனது தலைமைக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என கட்டளைகளையும் விட்டிருப்பதோடு உளவுத்துறையினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் கூண்டோடு மாற்றம் செய்து புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் உளவுத்துறையின் பல்வேறு பிரிவுகளில் புதிய அதிகாரிகளையும் துணிச்சலான அதிகாரிகளும் நியமித்திருப்பது உள்ளபடியே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த காவல்துறை தற்போது சுழட்டிவிட்ட பொம்பரம் போல் சுழண்டு கொண்டு உச்ச வேகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு வருகின்றனர்.